சமண கல்வெட்டு இருக்கு. இங்கே இருக்கிற தமிழி கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த குகை பகுதியை பார்த்தோம்னாக்கா 6 கல்வெட்டுகள் இருக்கு. அதில் ஒவ்வொரு கல்வெட்டுகளாக நம்ம போய் பார்த்துட்டு வரோம். இப்போ முதலாவது கல்வெட்டு இங்கே இருக்கு. அந்த கல்வெட்டை நம்ம பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துல இருக்கிறத பார்ப்போம். அந்த கல்வெட்டு சொல்ற விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏ, இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் ஏ, அப்புறம் இ, யா, இல், எயில் அப்படிங்கிற சொல் வந்து அர், அ, இர், இ, த, இன், அர், இதன், அப்புறம் சேவித் தோட் அப்படின்னு இருக்கு. அதாவது எயில் என்ற ஊரை சேர்ந்த அர் ஈதன் என்பவரால் செய்விக்கப்பட்டது என்பது அதோடைய பொருள். இந்த எழுத்துக்களோட பொருள் அதாவது அதாவது இன்றைய எழுத்துக்களை விட பழமையான ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த எழுத்துல வந்து அதோட பொருள் என்னன்னா, எயில் என்ற ஊரை சேர்ந்த அர் ஈதன் என்பவன் தான் இந்த ஒரு கல்படுக்கையை செய்து தானமாக கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது அடுத்தது பெரிய ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். தமிழ் கல்வெட்டு ரொம்ப அழகான தெளிவான ஒரு கல்வெட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் பார்க்குறோம். இந்த எழுத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒவ்வொரு எழுத்துக்களும் நல்லா தெளிவாகவே தெரியுது. ஸோ எம், இங்கே ஏ, எம், எம், ஊர், எம் ஊர், சிழிவன், அதன் தியன் அப்படின்னு அந்த சொல் வரதை நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு சொற்களை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற குறியீடு அல்லது ஒரு அழகு சொல் அல்லது புள்ளி வைக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு குறியீடு. ஆக இந்த 2வது கல்வெட்டு, முதல் கல்வெட்டு முடிச்சிட்டோம், 2வது கல்வெட்டு இங்கே நம்ம இதை பார்த்துட்டோம். இங்கே போகும்போது இங்கே கீழே கல்படுக்கையெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த கல்படுக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா மேல் பகுதியில் வந்து அங்கே ஒரு தமிழ் எழுத்து அங்கே ஒன்று இருக்குது. அதுதான் 3வது தமிழ் கல்வெட்டு இங்கே இருக்கிறதுல. அந்த எழுத்து அது என்ன சொல்லுதுன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது அ, இன், தை, ய, அப்புறம் அடுத்த சொல் வருது பிகன், பி, க, இன், பிகன், மகன், ம, க, இன் அப்படின்னு வரும். அதன் பிறகு வெந்த் அதன், கடைசியில் இன் இருக்கிறத பார்ப்போம். வெந்த் அதன். அதோட அர்த்தம் என்னன்னா, அந்தை பிக்கன், அதான் அந்தை பிக்கன் அப்படிங்கிறவருடைய மகன் வெந்த் அதன் என்பவர் தான். அவர் கொடுத்த ஒரு கொடை. என்ன கொடை அப்படின்னாக்கா, முனிவர்கள் படுக்கக்கூடிய அல்லது ஆசிரியர்கள், சமண ஆசிரியர்கள் படுக்கக்கூடிய கல் படுக்கைகளை அவங்க தானமாக இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பகுதியில் 3-4 கல் படுக்கைகள் இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஓரளவு சிதைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இங்கே வந்தோம்னா 4வது கல்வெட்டு. இந்த இடத்துல வந்து நமக்கு 8 கல்படுக்கைகள் இருக்கின்றன. அதில் வந்து 4வது கல்வெட்டு, முதல் கல்வெட்டு கீழே இருக்குது. இங்கே பார்ப்போம். சரி, இந்த முதல் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பேலேருந்து ஆரம்பிக்குது. டா இருக்குது நமக்கு, லை, பேதலை. ஸோ பேதலை, பிறகு கூ இங்கே வருது, வீரன் எழுத்தோட முடியுது, குவிரன். கொஞ்சம் சிதைஞ்சு இருக்குது. அதனால் வந்து பேதலை குவிரன், அதாவது பேதலை என்ற ஊரை சேர்ந்த குவிரன் அப்படிங்கிறவன் தான் வந்து இதை வந்து செய்வித்திருக்காரு, இந்த நன்கொடையை வழங்கியிருக்கிறார். அடுத்ததாக 5வது கல்வெட்டை பார்ப்போம். இந்த 5வது கல்வெட்டு எதை சொல்லுதுனாக்கா, நமக்கு ஆரம்பத்திலே வந்து நமக்கு சே எழுத்து இங்கே தெரியுது, சே எழுத்து தெரியுது. பிறகு அதுக்கு பிறகு இங்கு வருது, கூ வருது இங்கே, கூ, செங்கு. இது வந்து வி 2 இருக்கிறதுனால வீரன், செங்கு வீரன். அப்போ செங்கு வீரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படுக்கையை நன்கொடையாக வழங்கியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கல்வெட்டு இங்கே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இருக்குது. இதுதான் இறுதியான ஒரு கல்வெட்டு. ஓரளவு சிதைஞ்சு ஒன்று இருக்குது. இங்கே நமக்கு அந்த எழுத்து தெரியுது, அதில் குவீரன் அதான் எழுத்து முழுமையாக. இப்போ குவீரன் அப்படிங்கிறவர் தான் இந்த கற்படுக்கையை வந்து நன்கொடையாக வழங்கியிருக்கார். இந்த குவீரன் அப்படிங்கிறவர், செங்கு வீரன் அப்படிங்கிற பெயர் கொண்டவர். அதுக்கு பிறகு நமக்கு பேதலை குவீரன் அப்படிங்கிற 3 பேர் வந்து வரிசையாக இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் இல்லையா. இப்போ இந்த கல்வெட்டுகள் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை பார்க்கும்பொழுது இங்கே வந்து கற்படுக்கைகள் இருக்குது, கல்வெட்டு எழுத்துக்கள் இருக்குது, தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அதோடு வந்து நமக்கு இந்த படுக்கைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து நம்மால் பார்க்கும் பொழுது மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது மிக மிக பழமையான குறியீடுகளை இங்கே பார்க்க முடியும். அதாவது இந்த எழுத்துக்கெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் ஏறக்குறைய 4000, 5000, 3000. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் வார்த்தைகள், சொற்கள், ஒலிகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவர்கள் உருவாக்கிய எழுத்து வடிவங்கள்,
அவங்க மக்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதுக்காக அவர்கள் வந்து வரைந்த ஓவியங்கள் இங்கே முக்கியமாக காணப்படுகின்றன. அதே நேரத்தில் நமது மக்கள் அண்மையில் தங்கள் பெயரெல்லாம் சிதைத்து எழுதி இந்த பகுதியில் சிதைத்து வைக்கிற அந்த அவலத்தையும் பார்க்குறோம். ஆனாலும் இங்கே இருக்க மதுரை சமண பண்பாட்டு மையம் இந்த இடத்த வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. அவங்களோட முயற்சியில் இது தமிழக தொழில் துறையோட பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தாலும் அவர்களோட முயற்சி அப்படிங்கிறது பெரிது. இந்த சமண பண்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறத முயற்சிங்கிறது பெரிது. இந்த பகுதியை மிக சிறப்பாக அவர்கள் பாதுகாத்திருக்கின்றார்கள். இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஊர் முழுமையாகவே இந்த விக்கிரமங்கலம் அப்படிங்கிற ஊர் நமக்கு முழுமையாக தெரிகிறத இங்கே பார்க்கலாம். மிக அருமையான ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருந்து அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்கள், பிறகு பண்பாட்டு மையங்கள் அப்படிலாம் இருந்து ஆசிரியர்கள்லாம் இங்கே பள்ளிக்கூடத்தை நடத்தியிருக்கிறாங்க. சமண முனிவர்களும் பிறகு சமணம் பௌத்தம் நிறைந்து இருந்த பகுதி இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த காலகட்டத்தில். ஆக மதுரை வந்து இலக்கணம், இலக்கியம், தமிழ்ச்சங்கம் இதெல்லாம் வளர்ந்த இடம் இல்லையா? அப்போ மதுரை என்றாலே நமக்கு பல சமண முனிவர்கள் வாழ்ந்த இடங்களில் பல சமணத்தலங்கள், மாங்குளம்லேருந்து நமக்கு அரிட்டாப்பட்டு இப்படி நிறைய இடங்கள் கிடைக்குது. அதில் விக்கிரமங்கலமும் மிகவும் முக்கியமான ஒன்று. மதுரை பற்றி வரலாற்று விஷயங்களை தெரிந்து கொள்பவர்கள் விக்கிரமங்கலத்தை வராமல் நாம் வந்து அது முழுமையடையாது அப்படின்னு தான் சொல்லணும்.